மேடம், மீனம் ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன மேம் இருக்குது? இப்போது மீனராசிக்காரவங்க புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வந்துடும். டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட இருக்கவங்க, படிப்பு இப்போ அழகு கலை சம்மந்தப்பட்டவங்க, மீடியா துறையில் இருக்கவங்க, விஸ்காம் படிக்கிறவங்க, மீன ராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு தலங்களாகவும் வாழ்வியல் பரிகாரமாகவும் என்னென்ன இருக்குது? மீனராசி சந்திர வழிபாடு திங்கட்கிழமை ஃபோக்கஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம். ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு. ஓகேங்களா? எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய அதெல்லாம் எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 to டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்றும் இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியா போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? மேடம், மீனம் ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன மேம் இருக்குது? மீனம் காலபுருஷனின் இறுதி வீடு. அது மீன் இந்த ஷேப்பில் இருக்கும். ஒரு மீன் இப்படி தொடங்குற இடத்துல இன்னொரு மீன் முடிகிற இடத்துல இருக்கும். அதுக்கு ரீசனே இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி தொடங்க போது இது இறுதி வீடு அப்படின்ற மாதிரி தாங்க. மீனம் அப்படின்னா என்னன்னா, மீன் எப்படி கடலுக்குள்ளே அழுகிறது யாருக்கும் தெரியாதோ அது மாதிரி மீனராசிக்காரவங்க அழுகிறது வெளியே தெரியாது. இன்னொன்று, தன்னுடைய
துக்கத்தை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. மீனம் வந்து 90% வெளியே சொல்லாது. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய் பேசினாலும் சிரித்து பேசுவாங்க. நம்மளுடைய குறைகளை கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் அது போல் கேட்பாங்க. நம்ம கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணுமே நினைக்கிறது மீனம். ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சார், ரொம்ப சாஃப்ட் நேச்சர், ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இலகுன மனசாக இருக்கும். ஒரு கன்னிங்னஸ்ஸே இருக்காது. பொது நலம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வீரமும் இருக்கும். நல்ல பசங்களாக இருந்தாங்கன்னா நல்ல வீரமான பசங்களாக இருப்பாங்க. மீனத்துக்கிட்ட ஒரு தாய் குணம் இருக்கும். ஓகேங்களா. இன்னொன்று நல்ல அழகான ஒரு அழகாக இருப்பாங்க. நல்ல தேஜஸ் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இங்கே உச்சமடைகிறார். அப்படி இருக்கும்போது ஃபேஸ்லேயே ஒரு தேஜஸ் இருக்கும். அது எப்படி வேணா இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், இல்லை ஒயிட்டாக இருக்கட்டும், ஒரு பரு இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அவங்கக்கிட்ட ரொம்ப அழகு உனக்கு கண் அழகாக இருக்குது, மூக்கு அழகாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி மீனத்துக்கு முகமே ரொம்ப அழகாக தேஜஸாக இருக்கும். தன்னுடைய உணர்ச்சிகளை வெளியவே சொல்லிக்க முடியாதது தான் மீனம். அப்படி மீனத்துக்கு ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமா இப்போ தானே எங்களுக்கு 7.5 கும்பத்துக்கு 7.5 ஜென்மத்தில் சனி வந்த போதுலேருந்தே எங்களுக்கு ஜென்மம் மாதிரி இருக்குன்ற மாதிரி அழுத மீனம் தான் அதிகம். ஏன்னா பொருளாதார தடையை சந்தித்த மீனராசிக்காரவங்க ரொம்பவே அதிகங்க. இன்னொன்று திருமண தடை, திருமணமாகாமல் பல பேருக்கு இருக்குது. இப்போது சனியின் வக்ர பார்வை 3, 7, 10ஆம் இடங்களில் சனியின் வக்ர பார்வை விழுந்து ரொம்பவே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். திருமண வாழ்க்கையில் குடைச்சல். ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடி தள்ளுற மாதிரி 3ஆம் இட பார்வை. அடுத்து வந்து 10ஆம் இட பார்வை, வேலையில் பிரச்சனை. சரிங்களா. இந்த 3 பிரச்சனையும் இருந்தது. இப்போ அவர் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டார். பின்னாடி வந்திருக்காரு சம் டிகிரி, ஒரு 10 டிகிரி பின்னாடி வந்து பார்வையை செலுத்த போகிறாரு. அப்படின்ற போது உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸேஷன் இருக்கும். அந்த 4 மாதத்தில் கொஞ்சம் ஓடி வந்துருங்க. ஓடி வந்து இருந்துக்கங்க. அவர் திரும்ப வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அப்படின்றது தான். பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி தான் இப்போதைக்கு சனி பகவான் இருக்காருன்னு சொல்லலாங்க. இப்போது மீனராசிக்காரவங்க புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வந்துடும். டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகாது. இது காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுவாங்க. இல்லை நான் டிவோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றவங்களுக்கு காம்ப்ரமைஸ்லேயே வந்து டிவோர்ஸ் கிடச்சி போயிடும். அடுத்து 2ஆம் திருமணத்திற்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடந்துடும். பேபி ஷோராக உண்டு. 10 பார்க்குறாரு, கர்ம புத்திரன் உண்டு. ஆண் வாரிசுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். குழந்தைக்காக இயற்கை முறை இப்போ தாங்க மேரேஜ் ஆகிடுக்கு, கொஞ்சம் டிலே ஆகுது, வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாம். ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். பெரிய மேஜர் இஷ்யூஸ் இல்லைன்னா அலோபதி ட்ரீட்மெண்ட், பெரிய ட்ரீட்மெண்ட் IUI IVFக்கு இது காலகட்டம் இல்லை. இயற்கையாகவே சனி பகவான் வழிவிட்டுட்டாரு. குருவின் பார்வையும் விழுகும்போது சுபத்துவமாக இருக்குது சார் மீனம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருப்பாங்க. ஓகே. படிப்பு சம்மந்தப்பட்ட இருக்கவங்க, படிப்பு வந்து இப்போது அழகு கலை சம்மந்தப்பட்டவங்க, மீடியா துறையில் இருக்கவங்க, விஸ்காம் படிக்கிறவங்க, மியூசிக் படிக்கிறவங்க, டான்ஸ் படிக்கிறவங்கலாம் ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகும் சார். அதை இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன்றவங்க 10ல் பார்வை விழுகுது. 10னா போட்டித் தேர்வெல்லாம் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவோம். இல்லை வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், நீட் எழுத போகிறேன், +1 +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன்றவங்க நல்ல ஸ்கோரில் பாஸ் பண்ணி வெளியே வருவாங்க, ஷைன் ஆகி வருவாங்க. சூப்பர். எல்லாருமே எதிர்பார்க்குற செல்வம், அது எப்படி மேம்? செல்வ செழிப்புங்கிறது இப்போ, அதாவது செல்வம்ங்கிறது ஏற்கனவே இருக்கிறத சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம ஒரு 2 வருஷம் ஆகட்டும், 2 வருஷத்துக்கு அப்புறம் புது முயற்சிகள் எல்லாமே எடுத்துப்போம். சனி பகவான் கொஞ்சம் வெளியே போகட்டும், மேஷத்துக்கிட்ட போகட்டும். அப்போ வந்து நம்ம புது முயற்சிகள் எடுத்துப்போம். இருக்கிற வேலை ஓகே. இதுக்கு சுயஜாதகமும் வேணும், தசா புத்தியும் வேணும், 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். இப்போ கோச்சார நிலைப்படி இருக்கிறத தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனம் தான், கவனமான காலகட்டம். ஓகே மேம். மீனராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு தலங்களாகவும் வாழ்வியல் பரிகாரமாகவும் என்னென்ன இருக்கு? மீனராசி வந்து சந்திர வழிபாடு, திங்கட்கிழமை ஒயிட் கலர் சாதம், தயிர் சாதம், பால் சாதம் கொடுக்குறது நல்லது. வெளியே தான தர்மம் கொடுக்கணும். இன்னொன்று குரு பகவான் வழிபாடு, ராசிநாதன் குரு பகவான். வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை தானம் செய்கிறது. மஞ்சள் கலர் சாதம்னு எலும்பிச்சை புளி சாதமாக வீட்டில் நைவேத்தியம் பண்ணி வெளியே போய் இருக்கவங்களுக்கும் தான தர்மம் பண்ணுறது நல்லது. நோட் புக்ஸ் வாங்கி தரலாம். கஷ்டப்படுற பிள்ளைங்க ட்ரஸ்ட் ஸ்கூல் நிறையா இருக்குது, அதில் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டலாம். நோட் புக்ஸ் வாங்கி தரலாம், பேனா பென்சில் வாங்கி தரலாம். அந்த மாதிரி தான தர்மங்கள் அவங்களுக்கு சுபிக்ஷத்தை தரும் சார். மீனராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி சார்.